உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன தடவை இவளை எரிக்கையில நீண்டா வந்து தடுத்த, இந்த தடவை தடுக்காத. ஒரு மகேன்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா போயிரு. வேணாப்பா, தப்பு மேல தப்பு பண்ணாத. அண்ணன் உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் மைனி இல்ல, நீ நடந்துகிட்ட விதம். மரியாதையா மைனியை விட்டுருப்பா. இந்த சிறுக்கிக்கு ஓச்ச போட்டா. மானம் கெட்டவனே. இல்ல எவன் வந்தாலும் இவளை நான் விட மாட்டேன். நானு இவளை முதல்ல எனக்கு நீ அடங்கவே மாட்டியா? உன் வெறி அடங்கவே அடங்காதா? செத்தாதான் அடங்குவியா? சாவுப்பா. மைனி, நான் கொன்னுட்டேன். இதுக்கு மேல நான் பாத்துக்குத. நீங்க போங்க மைனி, போங்க மைனி. மாட்டேன். அந்த அருவாளை என்கிட்ட கொடுல. மாட்ட மைனி. விடுங்க மைனி. மைனி, என்ன செய்த நீ? அம்மாக்கு நீ வேணும்ல. கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்கிறவன் நீ. என் மேல ஆணையா சொல்லுத. இங்க இருந்து போல. மைனி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டு போவதாவல்ல. இங்க இருந்து போல. உங்க அம்மைக்கு நீதான்ல வேதம். இத நான் பாத்துக்கிடுதல்ல. நீ போல. உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கிட்ட போல. போ. சீக்கிரம் போல. ஐயோ, ஐயா வெட்டிட்டாங்களே. ஐயோ, ஐயா வெட்டிட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கப்பா, அங்க என்ன நடந்தது? யார் உங்களை வெட்டினா? சார்வன், ஐயா இப்பதான் முடிச்சிருக்காவோ, கொஞ்சம் நிதானமா கேட்கலாமே. ஆஹா, சிவபாலன் தான் வெட்டினான்னு சொன்னா நான் எசக்கிய கொலை பண்ண போன விஷயம் தெரிஞ்சிருமே. பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? நடந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு தடவை நான் எசக்கிய கொளுத்த போனப்பவே பதிலுக்கு மண்ணெண்ணெய ஊத்தி என்னைய கொல்ல வந்த நீயே. இப்ப நான் உன்ட்ட உண்மையே சொன்ன அதே அருவாளால என்னைய வெட்டி போட்டுருவியே நீயே. நல்லா யோசிச்சு சொல்லுங்கப்பா,
அங்க என்ன நடந்துச்சு? யார் உங்களை வெட்டினது? உசிரே போனாலும் உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாது. பொய் தான் சொல்லணும். பட்டைய கிளப்பிடுவோம். ஏன்பா இவ்ளோ யோசிக்குத? எதுவும் உனக்கு ஞாபகம் வரலையா? ஞாபகம் இருக்கு. நடந்ததை சொல்லிடுது. யோ சார். கேமரால ஒன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும். சார் எல்லாமே கரெக்டா விடாது. இருக்கு. வேற ரெடி சார். சொல்லுப்பா. நான் ஒரு தடவை சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேர்த்திக்கடனா புது அருவா வாங்கி சாப்பிட்டேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் நான் மறந்தே போயிட்டேன். சரி, நான் வேண்டுதலை நிறைவேற்றலைங்கிறதுக்காகத்தான் எங்க வாழ்க்கையில எல்லாம் தப்பு தப்பா நடக்குதோன்னு நினைச்சேன். அதனால என் வேண்டுதலை இந்த தடவை நிறைவேற்றிடலான்னு முடிவு பண்ணேன். அதுக்காக நீ அருவா வாங்கிட்டு போனியா? ஆமா, நல்ல கூறு தீட்டுன அருவா, திருப்பச்சி அருவா. நான் சாமிக்கு அருவா சாத்தணும் தான் கொண்டு போனேன். அதுக்கு எதுக்கு நீ கோயிலுக்கு பின்பக்கம் போன? அது என்னன்னு சாமிக்கு அதை சாத்துறதுக்கு முன்னாடி அதை தரையில 3 தரம் கத்தணும்ல. அப்பதானே ரத்த காவு வாங்காம இருக்கும். அதனால அந்த கோயிலுக்கு பின்னால அங்க மண் இருக்குல்ல, அதுல கொத்தலாம்னு போனேன். சரி, போன. அங்க யார் இருந்தா? அங்கதான் அங்க யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படிப்பா உன் கழுத்துல வெட்டு விழுந்துச்சு? என்ன அது 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 தானா விழுந்துருச்சுல்ல. எப்படி விழுந்துச்சுன்னு கேட்டேன். அது நான் கோயில் கோபுரத்தை பார்த்து வேண்டிட்டு அதை தரையில கொத்துறதுக்காக அப்படி ஒரு அடி முன்னால எடுத்து வச்சுட்டு நான் குனிஞ்சனா அந்த நேரத்தில் நானே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஆமா, நானே தான் விழுந்தேன். நான் விழுந்த வேகத்துல கை அப்படியே மட்டங்கி கையில இருந்த அருவா அப்படியே கழுத்தை அறுத்திடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.